அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் 2ஆம் பாகம் காஞ்சியின் முற்றுகை. எல்லோருக்கும் வணக்கம். 2ஆம் பாகத்தின் 49வது அத்தியாயம் காஞ்சியில் கோலாகலம். கடந்த பதிவில் சிவகாமி கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருந்த மகேந்திர பல்லவர் மாமல்லனை விடுதலை செய்வதாக ஓலை எழுதி தரும்படி சிவகாமி கிட்ட கேட்டதையும் அதை அவள் மறுத்ததையும், அதன் பின் மடத்துல வந்து பார்க்கும்போது நாகநந்தி பிஷு இல்லாதது, மகேந்திரர் கொடுத்த சிங்க இலச்சினையும் காணாமல் போயிருந்தது, அந்த இலச்சினையை காட்டி நாகநந்தி அடிகள் கண்ணபிரானுடன் ரதத்தில் ஏறி சென்றது எல்லாத்தையும் பார்த்தோம். இப்ப 49வது அத்தியாயத்தை வாசிக்கலாம் வாங்க. ஏறக்குறைய அர்த்த ராத்திரியில் வராக நதிக்கரையிலிருந்து புறப்பட்ட மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் காஞ்சி மாநகரை நோக்கி விரைந்து சென்றார்கள். வழியில் 2 காத தூரத்துக்கு ஒன்றாக ஏற்பட்டிருந்த ராஜாங்க விடுதிகளில் அவர்களுக்காக மாற்று குதிரைகள் ஆயத்தமாய் இருந்தன. உணவும் சிரம பரிகாரம் செய்து கொள்ள வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இவ்வளவுடன் ஒவ்வொரு விடுதியிலும் 100 குதிரை வீரர்கள் அணிவகுத்து ஆயத்தமாக நின்றார்கள். மாமல்லருடன் வந்த வீரர்களை ஆங்காங்கே தங்கி வரும்படி நிறுத்திவிட்டு புதிய துணை வீரர்களுடன் செல்வது பிரயாணத்தின் விரைவுக்கு அனுகூலமாய் இருந்தது. இந்த முன்னேற்பாடெல்லாம் மாமல்லருக்கு மிக்க வியப்பளித்தது. அதே வழியில் முன்னால் சென்ற தம் தந்தைதான் அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு போயிருக்க வேண்டும் என்று ஊகித்து மாமல்லர் அளவற்ற இரும்பூது அடைந்தார். பரஞ்சோதியிடமும் சொல்லி சொல்லி மகிழ்ந்தார். அதற்கு பரஞ்சோதி, ஆஹா, இதை ஒரு பிரமாதமாக சொல்ல போகிறீர்களே, சமுத்திரத்தின் ஆழத்தையாவது கண்டுபிடிக்கலாம், சத்ருமல்லரான மகேந்திரரின் முன்ஜாக்கிரதைக்கு ஆழம் கண்டுபிடிக்கவே முடியாது. இதையெல்லாம் 8 மாத காலம் அவருடன் கூட இருந்து நேரிலேயே பார்த்தேன். அதனாலே தான் சக்கரவர்த்தி எது சொன்னாலும் அதற்கு மாறாக என் மனதில் நினைப்பது கூட இல்லை என்றார். வடபெண்ணை ஆற்றங்கரையில் பல்லவ சைன்யத்தோடு 8 மாதம் தங்கி வாதாபி சைன்யத்தை மேலே வரவொட்டாமல் தடுப்பதற்கு சக்கரவர்த்தி கையாண்ட அதிசயமான யுக்திகளையும் தந்திரங்களையும் பற்றி பரஞ்சோதி பிரஸ்தாபித்தார். இது மாமல்லருக்கு அவ்வளவு உற்சாகம் அளிக்கவில்லை. தளபதி, நீங்கள் என்னதான் சொல்லுங்கள், எதிராளியை நிறுத்தி வைப்பது, ஏமாற்றுவது, பின்வாங்கி தப்பித்து கொண்டு வருவது, இதிலெல்லாம் ஒருவித பெருமையும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே என்றார் மாமல்லர். அப்போது பரஞ்சோதி, யுத்தத்தில் பின்வாங்க வேண்டிய சமயமும் உண்டு, எதிர்த்து தாக்க வேண்டிய சமயமும் உண்டு. ஒன்று கவனித்தீர்களா? துர்விநீதனை துரத்தி கொண்டு தென்பனைக்கு அப்பால் தாங்கள் போக வேண்டாம் என்று சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறார். அதற்காக தாங்கள் வருத்தப்பட்டீர்கள். ஆனால் துர்விநீதன் தப்பித்து கொண்டு விட்டானா? இல்லையே, சக்கரவர்த்தி அதற்கும் ஏற்பாடு செய்திருந்தார் அல்லவா? தென்பெண்ணைக்கு அக்கறையில் திருக்கோவலூர் கோட்டத் தலைவன் ஆனந்தன் மழவராயனை ஆயத்தமாய் இருக்கும்படி செய்திருந்தார் அல்லவா? துர்விநீதன் சமணப்பள்ளியில் ஒளிந்து கொள்ள முயன்றும் தப்ப முடியவில்லையே. இப்போது அவன் மழவராயன் கோட்டையில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறான் அல்லவா? பிரபு, பிரம்மாண்டமான சைன்யங்களை வைத்துக்கொண்டு யுத்தத்தில் ஜெயித்தவர்களை எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் நமது சக்கரவர்த்தியை போல சொற்ப சைன்யத்தை வைத்துக்கொண்டு மகத்தான எதிரிகளின் மேல் ஜெயமடைந்தவர்கள் யாரும் இல்லை என்றார். ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? பல்லவ வீரன் ஒவ்வொருவனும் சலுக்க வீரன் 10 பேருக்கு இணையானவன் அல்லவா? புள்ளலூரிலே தான் பார்த்தோமே என்றார் மாமல்லர். மகேந்திர சக்கரவர்த்தி சுத்த வீரத்தை கை கொள்ளாமல் ராஜதந்திரத்தை கைகொண்டு ஜெயிக்கிறார் என்ற எண்ணம் குமார சக்கரவர்த்திக்கு வேம்பாய் இருந்தது. அதை அவரால் ஒப்புக்கொள்ளவோ பாராட்டவோ முடியவில்லை. பாதி இரவும் ஒரு பகலும் அந்த அபூர்வ சிநேகிதர்கள் இடைவிடாமல் பிரயாணம் செய்து சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்தில் காஞ்சி மாநகரின் தெற்கு வாசலை அணுகினார்கள். அதே தெற்கு வாசலை 9 மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் அஸ்தமன நேரத்தில் நாகநந்தி பிஷுவுடன் கூட தான் அணுகிய போது பரஞ்சோதிக்கு நினைவு வந்தது. அன்று கோட்டை கதவின் உள்துவாரத்தின் வழியாக நகருக்குள் பிரவேசித்தார் பரஞ்சோதி. இன்றைக்கு அவ்விதம் பிரவேசிக்க வேண்டியிருக்கவில்லை. மாமல்லரும் பரஞ்சோதியும் துணையாக வந்த வீரர்களுடன் கோட்டை வாசலை நெருங்கியதும் கோட்டை வாசலின் மேல் மற்றும் மண்டபத்தில் ஜெயப்பேரிகைகள் முழங்கின. வெற்றி சங்குகள் ஒலித்தன, கொம்புகள் கோஷித்தன. கோட்டைக்கு உட்புறத்திலிருந்து ஒரே கோலாகல சத்தம் எழுந்தது. கோட்டை கதவுகள் படார் என்று திறந்தன. உள்ளே பார்த்தால் நகரம் கண்கொள்ளா காட்சியளித்தது. விசாலமான வீதிகளின் நடுவில் கண்ணு கெட்டிய தூரம் பல்லவ வீரர்கள் அணிவகுத்து நின்றார்கள். வீதியின் இருபுறங்களிலும் நகர மாந்தர்கள் நெருங்கி நின்றார்கள். இருபுறத்து வீடுகளின் உப்பரிகை மாடங்களில் திவ்யாலங்கார பூஷிதைகளான இளம் பெண்கள் நின்றார்கள். அவர்கள் பக்கத்தில் மல்லிகை, முல்லை, கொன்றை முதலிய மலர்கள் கும்பல் கும்பலாக கிடந்தன. 2 கை நிறைய புஷ்பங்களை எடுத்து அவர்கள் சித்தமாய் வைத்துக் கொண்டு இருந்தார்கள். எதற்காகவென்று சொல்ல வேண்டுமா? வெற்றி வீரராக திரும்பி வரும் குமார சக்கரவர்த்தியின் மீது மலர் மாறி பொழிவதற்காகத்தான். காஞ்சி நகரம் அன்று அப்படி கோலாகலமாய் இருந்ததற்கான காரணங்கள் 2 இருந்தன. முதலாவது, வடக்கு போர்க்களத்தில் இருந்த பல்லவ சைன்யம் சேனாதிபதி கலிப்பகையின் தலைமையில் காஞ்சிக்கு திரும்பி வந்து சேர்ந்திருந்தது.
சென்ற சில நாளாக ஜனங்கள் நகரை விட்டு போய்க் கொண்டிருந்தபடியால் பாழடைந்தது போல் இருந்த நகரம் 1,00,000 போர் வீரர்களின் வரவினால் கலகலப்பை அடைந்திருந்தது. அத்தோடு புள்ளலூர் சண்டையில் மாமல்லரின் மகத்தான வெற்றியை பற்றிய செய்தியானது அனைவருக்கும் உற்சாகத்தை உண்டு பண்ணியிருந்தது. இத்தகைய உற்சாகத்துக்கு காரண புருஷரான குமார சக்கரவர்த்தி மாமல்லர் அன்று நகருக்கு திரும்பி வருகிறார். அவரை நேரிலேயே பார்க்க போகிறோம் என்று தெரிந்த பிறகு மகாஜனங்களின் குதூகலத்தை கேட்க வேண்டுமா? தூக்கி நிறுத்தியிருந்த பாலம் அகழியின் மேல் விடப்பட்டதும் மாமல்லர் அதன் வழியாக கோட்டைக்குள் பிரவேசித்தார். பரஞ்சோதியும் மற்ற வீரர்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். திறந்த கோட்டை கதவுகள் மறுபடியும் சாத்திக் கொண்டன. கோட்டை வாசலை தாண்டி மாமல்லர் நகர வீதியில் பிரவேசித்ததும் ஏக காலத்தில் ஆயிரக்கணக்கான ரிஷப கொடிகள் தெருவெல்லாம் உயர்ந்தன. வீதியில் அணிவகுத்து நின்ற வீரர்கள் அதுவரை அக்கொடிகளை தாழ்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மாமல்லர் உள்ளே பிரவேசித்ததும் கொடிகள் மளமளவென்று உயர்ந்து காற்றில் சடசடவென்று அடித்துக் கொண்ட காட்சி ஏதோ ஓர் இந்திரஜால காட்சி மாதிரி தோன்றியது. அதிலிருந்து குமார சக்கரவர்த்தி நகருக்குள் பிரவேசித்து விட்டார் என்பதை நெடுந்தூரம் நெருங்கி நின்ற ஜனத்திரள்கள் தெரிந்து கொண்டன. அவ்வளவு ஜனங்களும் ஒருவரோடொருவர் அச்செய்தியை கூறி மகிழ்ந்து கொண்ட போது எழுந்த சத்தமானது 7 சமுத்திரங்களும் ஒரே அடியாக பொங்கி வந்தது போன்ற பேரொளியை ஒத்திருந்தது. மாமல்லரை வரவேற்பதற்காக கோட்டை வாசலுக்கு அருகில் அமைச்சர் குழுவினர், மந்திரி மண்டலத்தார், இவர்களுடன் சேனாதிபதி கலிப்பகையாரும் காத்திருந்தார். மாமல்லரும் பரஞ்சோதியும் குதிரைகள் மீதிருந்து இறங்கினார்கள். தங்க நிறமான கொன்றை பூக்களில் அழகாக தொடுத்திருந்த பெரியதொரு மாலையை மாமல்லரின் கழுத்தில் முதலமைச்சர் சூட்ட, சேனாபதி கலிப்பகையார் வாழ்க வாழ்க, புள்ளலூர் போர்க்களத்தில் கங்க நாட்டு மன்னனை புறங்கண்ட வீராதி வீரர் மாமல்லர் வாழ்க வாழ்க என்று கோஷித்ததும் வாழ்க வாழ்க, ஜெய விஜயீபவ என்ற கோஷங்கள் 1000-10,000 கண்டங்களில் இருந்தும் ஏக காலத்தில் எழுந்து வானலாவி முழங்கின. இந்த வரவேற்பு வைபவங்களினாலெல்லாம் மாமல்லருடைய முகத்தில் நியாயமாக தோன்றியிருக்க வேண்டிய மலர்ச்சி காணப்படவில்லை. அவருடைய உள்ளத்தில் இன்னதென்று தெரியாத ஏதோ ஒரு குறை உறுத்தி கொண்டிருந்தது. தந்தை மகேந்திர சக்கரவர்த்தி முன்னதாக நகருக்கு வந்து இந்த வரவேற்பு வைபவத்தை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் போலும். பல்லவ ராஜ்யத்தின் மகத்தான எதிரியின் படைகள் காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டிருக்கும் போது இந்த வெற்றி முழக்கங்கள் எல்லாம் எதற்காக? அந்த கணமே தந்தையை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மாமல்லரின் உள்ளத்தில் பொங்கிற்று. உடனே அவரும் பரஞ்சோதியும் தத்தம் குதிரைகள் மேல் ஏறிக்கொண்டு அரண்மனை நோக்கி விரைந்து செலுத்தினார்கள். அரண்மனையை அடைந்து முன் வாசலையும் நிலா முற்றத்தையும் தாண்டி உள்ளே சென்றதும் அந்த புறத்து வாசலில் புவனமகாதேவியார் சேடியார் புடைசூழ காத்திருப்பதை கண்டார். போர்க்களத்திலிருந்து வெற்றி மாலை சூடி திரும்பி வந்த வீர புதல்வனுக்கு அன்னை ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்த பிறகு, குழந்தாய், உன் வீர செயல்களை பற்றி கேட்டு என் தோள்கள் பூரித்திருக்கின்றன. நகர மாந்தரெல்லாம் சொல்ல முடியாத ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் உன்முகம் ஏன் வாடி சினுங்கி இருக்கிறது? நெடுந்தூரம் பிரயாணம் செய்த அலுப்பினாலோ என்று சக்கரவர்த்தினி கேட்டார். ஆமம்மா, அதுவும் ஒரு காரணம்தான். ஆனால் அது மட்டுமல்ல, இந்த வரவேற்பு வைபவம் ஒன்றும் எனக்கு பிடிக்கவில்லை. புள்ளலூர் சண்டையில் அடைந்த வெற்றி ஒரு வெற்றியா? வாதாபி சைன்யம் ஒரு பெரிய சமுத்திரம் என்றால் கங்கர் சைன்யம் ஒரு சிறு குட்டைக்கு சமானம். அந்த சிறு படையை முறியடித்ததற்கும் நானே முழு காரணம் அல்ல. புள்ளலூர் சண்டையில் நமது வெற்றிக்கு காரணமானவர் உண்மையில் என் தந்தைதான். அது போகட்டும் அம்மா, சக்கரவர்த்தி எங்கே என்று மாமல்லர் கேட்டார். அப்போது புவன மகாதேவியின் முகத்தில் ஆச்சரிய குறி தென்பட்டது. இது என்ன குழந்தாய், அந்த கேள்வியை உன்னிடத்தில் கேட்க வேண்டும் என்றல்லவா நினைத்தேன். என்னை நீ கேட்கிறாயே? அப்பா எங்கே? நீ பார்க்கவில்லையா? உன்னோடு அவர் வரவில்லையா என்றாள் புவன மகாதேவி. அப்போதுதான் மகேந்திர சக்கரவர்த்தி காஞ்சிக்கு இன்னும் வந்து சேரவில்லை என்பது மாமல்லருக்கு தெரிய வந்தது. தமக்கு முன்னாலேயே புறப்பட்டவர் ஏன் இன்னும் வந்து சேரவில்லை? வழியில் ஏதேனும் அபாயம் நேர்ந்திருக்குமோ? வாதாபி படைகள் கோட்டையை சூழ்வதற்குள் சக்கரவர்த்தி வந்து சேராவிட்டால் என்ன செய்வது? ராஜ்ய பொறுப்பும் யுத்தம் நடத்தும் பொறுப்பும் தம்மையல்லவா சாரும்? இத்தகைய பல எண்ணங்கள் மாமல்லரின் உள்ளத்தில் பொங்கி எழுந்தன. புவன மகாதேவி கூறிய செய்தியானது மாமல்லருக்கு எவ்வளவு வியப்பை அளித்ததோ அவ்வளவு பரஞ்சோதிக்கு அளித்ததாக தெரியவில்லை. அவர் இதை எதிர்பார்த்ததாகவே தோன்றியது.